சலனம் 356. சுகன்யா. கல்யாணம் எப்போ? எங்க? அண்ணாமலை. கல்யாணம் எல்லாம் ஒரே மண்டபத்தில் தான். காங்கேயம் முருகன் கோவில் கல்யாணம் வச்சுட்டு ரிசப்ஷன் பெருசா திருப்பூரில் வைக்கணுமா? 4 பேருக்கும் ஒன்னா தான் வைப்போம். தீபக். நான் என்னங்க சார் பண்ணணும்? பிரியாவை கொடுத்தா போதும், மற்றது எல்லாம் ஓன் விருப்பம் என்று முடித்து விட்டார். முகிலன். சித்தி, சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பலாம். ஏண்டா? இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் ட்ரெய்லர் தான், இனிதான் மெயின் பிக்சர் காட்டுவாங்க. வெறும் கையோடு போகக்கூடாதுடா. என்ன பண்ணணும்? கையை நினச்சிட்டு தான் போகணும். அதுக்கு என்ன, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வரேன், அதில் கையை வைங்க. டே பைத்தியக்காரா, பொண்ணு முடிவாயிடுச்சுன்னா சாப்பிட்டு தாண்டா போகணும். ஐயோ, என் அவஸ்தை புரியாமல் பேசுகிறீங்களே சித்தி. அப்பத்தா சமையல் சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சா உங்களுக்கு? இவங்க அம்மா சுமாராக தான் சமைப்பாங்க. அவள் முறைக்க அவனோ, சித்தி, என் அம்மாவும் அவ அம்மாவும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எந்த நேரமும் போர் தொடுப்பதற்கு தயாராக இருப்பாங்க. அஞ்சு, யாம் இருக்க பயமேன். 2 பேரும் பட் டேஞ்சரஸ் லேடி சித்தி, உங்களையே வம்பிழுப்பாங்க. டே, சாப்பிடாம போனா, எங்கள் வீட்டில் நிச்சயம் பண்ணிட்டு சாப்பிடாம போனா கல்யாணம் இன்னும் முடிவாகலையா என்று அதற்கு ஒரு சண்டை இழுத்து கல்யாணம் நின்றுடும், பரவாயில்லையா? ஐயோ சித்தி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இங்கே கூட உட்காந்து நாள் முழுதும் சாப்பிடலாம் வாங்க என்று கையோடு சாப்பிட்டு விட்டு உறவை இன்னும் கொஞ்சம் வலுவாக்கி விட்டு வந்தனர். ரவி அமைதியாக இருக்க விஜயா, ஐயா ரவி, மா, நம்ம பழசெல்லாம் இனி கொஞ்சம் மறந்துட்டு விட்டு கொடுத்து போலாமா? என் பேத்தி அழுது ஒரு மாதிரி ஆயிட்டா. ரவி, என்னால் இனி அப்படி மாற முடியுமா என்னன்னு தெரியாதுங்கம்மா. ஆனால் ரொம்ப நாளாக மனசை போட்டு அழுத்திட்டு இருந்த ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. என் மனசில் இருந்த பெரிய அழுத்தம் குறைந்து போன மாதிரி இருக்கு. அவரோ, நானும் உன்னை கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டேன்ப்பா, அதான் இப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அம்மா, அவ சொல்கிறதுக்காக நீங்கள் உங்களையே தாழ்த்திக்காதீங்கம்மா. நான் என்ன குழந்தையா நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை மட்டும் கேட்குறதுக்கு? நானும் மனுஷன்தான், என் மனசுலையும் வலிகள் இருக்கும். அப்போ இருந்து உள்ள அடைச்சி வைக்க ஒரு நாள் வெடிக்கிற ஸ்டேஜில் இருந்தேன். நேரம் வந்தது, வெடிச்சிட்டேன். இப்போ நான் சரியாயிட்டேன். ஆதரை தவிர எல்லோரும் அங்குதான் இருந்தனர். தீரன், நீங்க மற்றவங்களை பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லையாங்களா? யோசிக்கிறது இல்லைங்களாப்பா? ஏன்பா, நீங்க எல்லாம் என்னைய பற்றி யோசிச்சிங்களா? நம்ம அப்பாவுக்கு பிடிக்காததை பண்றோம்னு. அப்பா, அவ சின்ன பொண்ணுங்கப்பா, எவ்வளவு கனவுகளோட ஆசைகளோட வந்து கிளம்பியிருப்பா. நீங்க தட்டை மாற்றி முடிச்சுட்டு உங்ககிட்ட தனியா பேசணும்னா கண்டிப்பா அவர் வந்திருப்பார். தனியா உட்காந்து தன்மையா கூட இதை பத்தி நீங்க நிதானமா பேசியிருந்தா இது சண்டையில் முடிந்திருக்காதுங்களே. தீரா, உனக்கு மிருதுவை நினைச்சு கவலையா, இல்ல உன் மாமன் மகளை திருமணம் செய்ய முடியாதுன்னு நினைச்சுதான் கவலையா? நான் அங்க அமைதியா இருந்தது காரணம் நீங்க அவளை குறை சொல்வீங்கன்னு தான். அவ ஒரு நாளும் என்னை பிடிச்சிருக்குன்னு ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது என்றவன் வேகமாக தனது செல்போனை எடுத்து காட்டி, அவ என்னை பிளாக் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுங்கப்பா. அவளை பொறுத்தவரை எல்லாமே அவ அப்பா தான். அவ இனி வரமாட்டா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே மிருது பத்தி யோசிப்பீங்களா? துருவன் அமைதியாக இருந்தவன், அப்பா, நிஜமா சொல்றேன், உங்க மேல எனக்கு ஏகப்பட்ட அபிப்பிராயம், மரியாதை எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஒரு சராசரி அப்பாவா தான் நீங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க பண்ணினப்ப நீங்க எல்லாம் குழந்தைங்க. அதான் என் வழி புரியவே இல்லை யாருக்கும். அப்பா, வழி புரிந்ததால் தான் இத்தனை நாள் நீங்க சொன்னபடி இருந்தோம். ஆனா ஒருத்தவங்க இறங்கி வரப்போ நீங்க எப்ப ஏறி போனீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சது. எத்தனை நாளைக்கு இதே பேசுவீங்க நீங்க? கேட்க போர் அடிக்குதுப்பா. துருவன், நான் உங்களுக்கு புரியுற ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க ஒரு நல்ல அண்ணனாக இருந்தப்ப புருஷனை கூட விட்டுட்டு வந்தவங்க தான் அத்தை. இத்தனைக்கும் லவ் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உங்களுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட பேசக்கூட தயாரா இல்லைனா அதுக்கு காரணம் நீங்க நல்ல அண்ணன் என்கிற குணத்திலிருந்து மாறிட்டீங்க. சின்ன பையனே துருவா, உனக்கு எதுவும் தெரியாது, தயவு செய்து அமைதியா போயிடு. தீரன், அப்பா, நாங்களும் வளர்ந்துட்டோம். சரி தப்புன்னு எங்களுக்கும் சில விஷயங்கள் புரியுது. அடுத்தவங்க தப்பையெல்லாம் சுட்டி காற்று நீங்க, உங்க சைடும் ஒரு சில தப்பு இருக்கும். அதை ஏன் திருத்திக்கணும்னு நினைக்கல. அவங்க பெரிய தப்பை பண்ணியிருந்தாலும் நீங்களும் கண்டிப்பா ஒரு சின்ன தப்பாவது பண்ணி தானே இருப்பீங்க. ஏன் நீங்க போய் மன்னிப்பு கேட்கணும்னு இப்ப வரைக்கும் நினைக்கவே மாட்டேங்கிறீங்க? அவங்க மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்காங்க தீரா. நீ அவங்க பக்கம் சாய்ந்துட்ட. அப்பா, தயவு செய்து நானும் வளர்ந்துட்டேன். ஏன் சைடும் சில நியாயங்கள் இருக்கும். நான் பேசுறத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. மகிழ்னு சொல்லி வாய் அடைக்கிறீங்க. இனிமே மகிழே வரமாட்டா, போதுமா? இப்ப நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க என்று கத்தவும் ரவி அமைதியானான். அப்பா, அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு வாங்கன்னு கேட்கறது தான் மனித குணம். அதை நீங்க செஞ்சிருந்தா என் அப்பாவை போல இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்களும் எல்லாம் மறந்து பொண்ணு கேட்டு வரவங்கள மரியாதை
குறைவா நடத்தி மனசுல இருக்கிறதையெல்லாம் கொட்டி கக்கி மீண்டும் மீண்டும் சண்டையை வளர்த்து இப்படி உறவுகளை பிரிந்து பிரிந்து என்ன ஆக போகுதுங்கப்பா? ஒரு தடவை மன்னிச்சு விட்டா என்ன ஆயிட போகுது? 2 தங்கச்சிங்க கூட பிறந்துட்டு யாருமே இல்லாத அனாதை மாதிரி இருக்கீங்க. எங்க 2 பேருக்கும் இருக்கிறது ஒரு தங்கச்சி தான். அவ வாழ்க்கைய ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கீங்க. உங்களையே உறவுன்னு நம்பி இருக்கும் அம்மாவின் காதலுக்கும் என்ன மதிப்பு கொடுத்துருக்கீங்க? அம்மாவுக்கு இருக்கிறது 2 அண்ணா. அவங்க கூட சேர்ந்து இருக்கிறது அம்மாவுக்கும் பிடிக்கும் இல்லை. உண்மையாவே நீங்க லவ் பண்ணியிருந்தா அம்மாவுக்காக சிலவற்றை பொறுத்து போய் இருக்கலாம் இல்லையா? உங்களுக்காக அம்மா எவ்வளவு பண்ணியிருக்காங்க. நீங்க அம்மாவுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? ஏன் அம்மாவுக்காக இறங்கி போகல? சிறந்த அண்ணன் என்று மார்த்தட்டி கொள்ளும் நீங்க உங்க தங்கச்சிங்களுக்காகவும் இறங்கி போகல. நான் அவளை விரும்புகிறேன் என்று தெரிந்தும் பெத்த பையனுக்காகவும் இறங்கி போல. அவன் தான் உலகம், அவன் இல்லாவிட்டால் செத்து போயிடுவேன்னு சாவின் விளிம்பு வரை தொட்ட மகளுக்காகவும் இறங்கி போகல. இப்படி யாருக்காகவும் இறங்கி போகாம தனி மனிதனாய் இப்ப என்னப்பா சாதிச்சிங்க நீங்க? இப்படி எங்களுக்காக எதையும் பண்ண மாட்டீங்க என்றால் நாங்கள் 3 பேரும் உங்கள் பேச்சை ஏன் கேட்கணும் என்று அப்படி ஒரு வார்த்தை கேட்டால் உங்களுக்கு எப்படிப்பா இருக்கும்? ரவி மகனையே பாருங்க. அப்பா என்ன சொல்லுவீங்க? கேட்காட்டி போ எனக்கென அப்படின்னு சொல்ல வருவீங்க. ஆனால் நாங்கள் எல்லாரும் உங்கள் பேச்சை கேட்பதால் நீங்கள் ஒரு சமுதாயத்தில் நல்ல கணவராக, அப்பாவாக, மகனாக இருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு மரியாதையும் உங்கள் கருத்துக்கு மதிப்பும் கொடுக்குற மாதிரி நீங்களும் கொடுக்கணும்னு நினைப்பது ஒரு சாதாரண விஷயம் தானே. அந்த மாதிரி நீங்கள் இப்போ வரைக்கும் பண்ணலைங்கப்பா. நீங்கள் ஒன்று இந்த நேரத்தில் குறித்து வச்சுக்கோங்க. மகிழ் தவிர்த்து எவளையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் இப்படியே கூட இருந்துட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் பார்த்து கட்டி வைத்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு நீங்கள் நேரில் அவங்க வீட்டில் போய் பேசி தான் பொண்ணு கேட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருந்தால் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஈகோ தான் முக்கியம், நான் அப்படியெல்லாம் அவளை கட்டி வைக்க மாட்டேன்னு நினச்சா நோ ப்ராப்ளம். நான் உங்களை மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். அதே நேரம் உங்கள் கண்ணு முன்னாடி வாழாமல் இப்படி தான் இருப்பேன். அப்புறம் எனக்காக கூட நீங்கள் இப்போ இறங்கி போக வேண்டாம். உங்கள் பொண்ணுக்காக முடிஞ்சா இறங்கி போங்க என்று சொல்லிவிட்டு தீரன் வெளியேற துருவன், நிஜமா நீங்கள் நல்ல அப்பா தான். ஆனால் இப்போ இல்லை, முன்னாடி ஒரு காலத்தில் இப்போ இல்லைங்கப்பா. இதுவரை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாத நாங்கள் பேசுகிறோம்னா உங்கள் பக்கமும் தப்பு இருக்குங்கப்பா என்று சொல்லிவிட்டு அவனும் வெளியேறிவிட்டான். ரவி திரும்பி மகளை பார்க்க அவளும் எதுவும் பேசாமல் அறைக்குள் போய்விட்டாள். அவளுக்கு அவ்வளவு வகையெல்லாம் தனது அப்பாவிடம், அண்ணன்களிடம் எல்லாம் பேச தெரியாது. வீட்டுக்கு வந்ததும் அதியமானும் ஈஸ்வரும் தனியாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து வந்த அஞ்சு கணவனிடம், ஏங்க என்னடி அர்ஜுன் தம்பியை வர சொல்லியிருந்தீங்க, ஞானவேல் அண்ணாவை வர சொல்லியிருந்தீங்க. அவனோ, அஞ்சு அவசரப்படாத, கொஞ்சம் யோசிக்கலாம். பொண்ணுங்களுக்கு வயசாயிடுச்சே, அடுத்து அதனங்க முறை. அதி, அஞ்சுமா ஆதினி ஜாதகத்தில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மாமா, பசங்க 2 பேருக்கும் ஜாதகம் பார்க்கலையே. பார்க்காத வர பிரச்சனை இல்லை, இப்போ பார்த்துட்டோம், அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்களா? அவளுக்கு 2 தாலின்னு பயந்த அஞ்சு அதை காட்டிக்காமல், நம்ம மேலே கடவுள் இருக்காருங்க மாமா, அப்புறம் எதுக்கு சாமி, நம்ம போய் குலதெய்வம் கேட்கலாம், இன்னும் எங்கள் பொண்ணுக்கு என்ன கெடுதல் எல்லாம் செய்யலாம்னு இருக்கே என்று பிறந்த நொடியிலிருந்து கஷ்டம் மட்டுமே தூக்கி சுமக்கும் அவளுக்கு என்னைக்கு நல்ல காலம் கொடுப்ப என்று எனும் போது ஆதினி உள்ளே நுழைந்தாள். எல்லோரும் அவளையே பார்க்க அவளோ வந்து அஞ்சுவின் கையை பிடித்தாள். சலனம் 357. உள்ளே வந்தவள், சாரிங்க சித்தப்பா, கேட்காம வந்துட்டேன். என் பெயர் அடிபட்டதும், வாமா சித்தப்பா சொல்லுடா. இவ்வளோ பிரச்சனை என் வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சின்ன அடிபட்டா கூட என்னால் தானோன்னு யோசிச்சு செத்துடுவேன். ஒரு உயிரை கல்யாணம் பண்ணி சாகடிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருந்துக்கலாம். அது இதையெல்லாம் ஏமா நீ நம்புற? என் வாழ்க்கையில் எது சரியா நடந்திருக்குங்க? அப்போ நான் நம்பித்தானே ஆகணும். அஞ்சு, ஏய் லூசு மாதிரி பேசுற. சித்தி, இது உயிர் சம்பந்தப்பட்டது. அஞ்சு, ஜாதகம் பார்க்க போய் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. உலகத்துல 100க்கும் பாதி பேர் ஜாதகமே பார்க்க மாட்டாங்க. உன்னுடைய வயசுல நான் இருக்கும்போது உன்ன மாதிரி என் ஜாதகத்தில் சொல்லியிருந்தா உன் சித்தப்பா ஜாதகமே பார்க்க வேணாம்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அவரோட உயிர் போகும்னு யார் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா அவர் என்ன கல்யாணம் பண்ணியிருப்பார். போகும் உயிரை தடுத்து நிறுத்த முடியுமா சொல்லு? 6லும் சாவு, 100லும் சாவு, இருக்கிற நிமிஷத்தை சந்தோஷமா வாழப்பாரு என்னும் போதே ஈஸ்வர் போன் அடிக்க அந்த பக்கம் அர்ஜுன், சொல்லுப்பா. சார் சாரி என்றவன் குரலில் பதட்டம். என்னாச்சு சார்? ஒரு சின்ன ஆக்சிடென்ட்.
ஆக்சிடெண்ட் யாருக்கு? எனக்கு தானுங்க. ஹே எங்க நீ எப்படி இருக்க? சாரி சார், நீங்கள் கூப்பிட்டு வர முடியலை. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? ஹாஸ்பிட்டல் பேரை கேட்டுக்கொண்டதும் அவன் அழைப்பை துண்டிக்க மற்ற மூவரும் ஈஸ்வரின் முகத்தையே பார்த்து யார் என்று கேட்க, ஈஸ்வர் நம்ம அர்ஜுன். அஞ்சு என்னாச்சுங்க அவனுக்கு? அவன் கிளம்பி வரப்போ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். அஞ்சுவும் ஆதினியும் ஐயோ என்னாச்சு? இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். நான் போய் பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்கிறேன். அஞ்சுவும் அதியும் நாங்களும் வரோம் என்று கிளம்ப, ஆதினி நானும் வரட்டுங்களா சித்தப்பா? அவன் அஞ்சுவை பார்க்க அவளோ வரட்டுங்க அழைத்து போனார்கள். ஹாஸ்பிட்டல் போனால் உடம்பில் ஆங்காங்கே காயம், கூடவே கட்டு போட்டு படுத்திருந்தான் அர்ஜுன். அர்ஜுன் அப்பாவிடம் அதியும் ஈஸ்வரனும் பேசிக்கொண்டிருக்க அஞ்சுவும் ஆதினியும் உள்ளே வந்தார்கள். அவன் உடம்பெல்லாம் கட்டு. அதை கண்டு இருவருமே அதிர்ந்தார்கள். அவளோ சித்தி. அஞ்சு வேகமாய் என்னடி மூஞ்சி இது? கண்ணு எதுன்னு மூக்கு எதுன்னு தெரியாம இப்படி கட்டு போட்டு இருக்காங்க. பார்க்கவே பாவமாய் போனது அவர்களுக்கு. அவளோ அவரை எழுப்புங்க, வேணாண்டி தூங்குறான், இவ்வளவு வழியில் எப்படி தூக்க வரும் என்றவள். நானே எழுப்புறேன் என்றவள் மெல்ல. அர்ஜுன் கண் விழித்தவன் இருவரையும் பார்த்தான். அஞ்சு என்னாச்சுப்பா? ஒருத்தன் ஆப்போசிட்ல ரோட் கிராஸ் பண்றப்போ வந்து அடிச்சிட்டான். பார்த்து வந்திருக்கலாம் இல்லையா? இனி கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்றவன் நிதானத்தில் இல்லை. உள்ளே வந்த அர்ஜுனின் அப்பா, காலையிலேயே சொன்னேம்மா, எங்கேயோ அவசரமாக கிளம்பிட்டு இருந்தான். வீட்லேயே கால் தடுக்குச்சு, மேலே பள்ளி விழுந்தது. இப்படி ஏகப்பட்ட தடை, அதையும் தாண்டி போயிட்டான் இவன். நல்ல வேளை இவன் அம்மாவும் தங்கச்சியும் கோவிலுக்கு போய் இருக்காங்க. வர 2 நாள் ஆகும். ஒருவேளை இங்கே இருந்தா என் பொண்டாட்டி மகனை பார்த்து அழுதே ஒரு மாதிரியாயிருப்பா. அஞ்சுக்கு ஒரு மாதிரி ஆகி போனது. நம்ம வர சொன்னதால் தான் இந்த ஆக்சிடென்ட் என்று. அதற்குள் ஃபோன் வர அர்ஜுன் அப்பா வெளியே போய்விட அர்ஜுன் வேகமாய், ஆண்டி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களால் தான்னு. அதெல்லாம் இல்லை, ஆப்போசிட்டில் வர வண்டிக்காரன் பாதை மாற்றி வந்து சட்டுன்னு வந்து அடிச்சிட்டான். இது ஒன்வே. அவன் ஊருக்கு புதுசு போல. அவ்வளவு வழியிலும் இயல்பாய் சொல்லும் அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சு. ஈஸ்வரை பார்த்து, சாரி சார், நீங்கள் சொன்ன டயத்துக்கு என்னால் வர முடியலை. இவ்வளவு கட்டோட நீ சாரி கேட்கணுமா அர்ஜுன்? கண்டிப்பாக சார், டைம் ரொம்ப முக்கியம், அதை வேல்யூ பண்ணணும். நான் ஏர்லியாக கிளம்பி இருந்தா இப்படி நடந்திருக்காது. இது என்னோட டிலேக்கான மிஸ்டேக். ஆதினி வேகமாய் தன் கழுத்தில் இருக்கும் செயினை கழட்டி அர்ஜுனிடம் கொடுக்க, அவனோ நான் அன்னைக்கே கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு பிஹேவ் பண்ணினேன், அதான் போன்னு விட்டுட்டேன். இன்னைக்கு என்னம்மா கொடுக்குற? அன்னைக்கு இந்த செயினுக்கான வேல்யூ தெரியாது, ஆனால் இன்னைக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? இந்த செயின் என் கழுத்தில் இருந்தா உங்களுக்கு உயிர் இருக்காதுன்னு தெரியும். என்ன லூசு மாதிரி பேசுகிற? உங்களோட செயின் நீங்களே வச்சுக்கோங்க அர்ஜுன், ஹாப்பியாக இருங்க. என் லைஃப்பில் நீங்கள் வந்தால் உங்களுக்கு லைஃபே இருக்காது என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டாள். பின்னாடியே வந்த அஞ்சு, என்னடி லூசு மாதிரி பண்ணுற? தெரியல சித்தி, ஏன் பண்றேன்னு. நீங்கள் சொன்னதும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு தாட், அதான் அதை கழட்ட மனசு வரலை. ஆனால் அது நீங்கள் சொன்னதுக்காக மட்டும்தான் இப்போ வர போட்டிருந்தேன். ஆனால் அது ஒருத்தரோட உயிரை காவு வாங்கிடும் என்று தெரிந்த பின்னாடி அப்புறம் மாட்டிட்டு திரியிறது ரொம்ப தப்புங்க சித்தி. என்னை மன்னிச்சிடுங்க. நான் கொஞ்சம் இப்படியே காலார போயிட்டு வரேன். ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன், பயப்படாதீங்க. ஃபோன் ஆனில் தான் இருக்கும் என்று அவளை வேக வேகமாக சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டாள். அங்கே தூரமாக போகும் ஆதினியை கண்ட ஈஸ்வர் அஞ்சுவிடம், ஏன் அவளை தனியாக விட்டுட்ட? அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல, விடுங்க, போயிட்டு வரட்டும். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் சரியாயிடுவா. ஈஸ்வர் அர்ஜுனை பார்த்து கொண்டே, சரி அர்ஜுன், நாங்கள் கிளம்புறோம். அவனும், சார், என்னை வர சொன்ன விஷயம், எங்கள் வீட்டு பொண்ணுக்கு உன்னை மாப்பிள்ளையா கேட்கலாம்னு இருந்தோம், ஆனால் இப்படி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு பொண்ணா உங்கள் பொண்ணுங்களா சார்? என் பொண்ணாக இருந்தால் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும். உங்களுக்கு சம்மதமா? அது முடியாத நிலை சார். ஆனால் உங்கள் பொண்ணை தான் நான் மனசார லவ் பண்ணுறேன் சார். என்னோட முதல் காதலும் உங்கள் பொண்ணு தான். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்த முதல் காதலும் அவள் மேலே மட்டும்தான். ஏதோ தலையை கிரென்று சுற்றுவது போல் இருந்தது ஈஸ்வருக்கு. அவன் திரும்பி மனைவியை பார்க்க அவளுக்கும் என்ன செய்வது என்றும் தெரியவில்லை, என்ன சொல்வது என்றும் தெரியவில்லை. அதை புரிந்து கொண்ட ஆதி அஞ்சுவிடம், வா வீட்டுக்கு போலாமா? ஈஸ்வர் அர்ஜுன் கையில் கை வைத்து, அர்ஜுன், அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம ஒரு முடிவெடுக்கிறது தப்புப்பா. ஒரு நாள் புரியும் சார். மகிழ் வரட்டும், மகிழ் வந்து சொல்லட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நீ ரெஸ்டடு என்று சொல்லிவிட்டு மற்றவரிடம் பேசிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி விட்டான் குடும்பத்தினருடன். ஆதனிக்கு மனசெல்லாம் கோபம். எல்லா கோபமும் தீரன் மேல் வந்தது. இவர் ஒருத்தர் என் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் வந்திருந்தால் என் வாழ்க்கை சரியாக அமைந்திருக்கும். ஒருவேளை இவர் வராமல் இருந்திருந்தால் இன்னும் சரியாக அமைந்திருக்கும். ஏன் என் வாழ்க்கையில் வந்து இப்படி மொத்த வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும்படி பண்ணிவிட்டு போய்விட்டார் என்று தனக்குத்தானே திட்டிக் கொண்டே இருந்தவள்.
செல்போன்ஸ் நீங்கியது. எடுத்து பேசலாம் என்று நினைக்கும் போது உச்சி வெயிலில் நடந்து போய்கொண்டே இருந்தவள் ஒரு இடத்தில் தலை சுற்ற அப்படியே விழுந்து விட்டாள். சலனம் 358. கோபமாய் வீட்டை விட்டு அவ்வழியாக வந்த தீரன் சாலையை கடக்கும்போது ஹாரன் அடித்தும் எந்த சத்தத்தையும் காதில் வாங்காமல் முன்னே ஒரு பெண் போய்க் கொண்டிருந்தாள். ஹாரன் அடித்தான். அவள் காதில் விழவில்லை. அவள் புலம்பிக் கொண்டிருந்தாள். போகும் அவளை பின்னிருந்து கண்டுபிடித்து விட்டான் ஆதினி என்று. அவள் உச்சி வெயிலில் தனியாக நடந்து போவதையும் நடு ரோட்டில் நடந்து போவதையும் அறிந்துதான் என்னாச்சு இவளுக்கு என்று அழைத்தான். அந்த நொடியில் அவள் போன் பார்த்தவள் அப்படியே மயங்க செல்லவும் வேகமாய் வண்டியை நிறுத்திவிட்டு ஓடிப்போய் தூக்கி தனது காருக்குள் கிடத்திவிட்டு அவளை அழைத்து போனான் மருத்துவமனைக்கு. அவள் கண் விழிக்கும் போது தான் படுத்திருப்பதை உணர்ந்தவள் மருத்துவமனை என்று கூட யோசிக்கவில்லை. காரணம் கண்ணெதிரே இருக்கும் தீரன் கண்டு அவளோ அது கனவு என்று நினைத்து எங்க போனாலும் ஏன் வந்து தொலைகிறீங்க? அவனோ நானா? என்னாச்சு தெரியுமா என்று அவன் வாய் திறப்பதற்குள் அவளோ கத்தி அழ ஆரம்பித்தாள். ஏன் இப்படி என் மூளைக்குள்ள இருந்துட்டு இப்படி என் உயிரை வாங்குறீங்க? சந்தோஷமான ஒரு விஷயத்திலும் என்னால நிம்மதியா இறங்க முடியல. இது வேணாம்னு உங்களை துரத்திட்டு தலை மொழிகிட்டு ஒரு முடிவையும் எடுக்க முடியல என்று கோபமாய் கத்தி கொண்டே வேகமாய் எழுந்தவள் அவன் சட்டையை பிடித்து, நான் என்ன பாவம் பண்ணினேன்? உங்களை காதலிச்சது தவிர இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை சித்திரவதைப்படுத்த போறீங்க? என் நிஜத்துல மூளைக்குள்ள உட்காரீங்க, கனவுலையும் வந்து ஏன் சாவடிக்கிறீங்க? பத்தாதுன்னு கனவுலையும் வரீங்க, என்னை விட்டு போங்க என்று அவள் கதற. அவனோ ஆதினி, தயவு செய்து என் பேரை சொல்லாதீங்க. சின்ன வயசுல இருந்து சந்தோஷம்னா என்னன்னு கூட தெரியாம வளர்ந்த ஒரு பொண்ணுக்கு திடீர்னு மொத்த சந்தோஷத்தையும் கொடுத்து நொடிக்குள்ள பறிச்சுட்டு போய் என்னை குழிக்குள்ள தள்ளிட்டீங்களே. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணினேன்? உங்க சாப்பாட்டில் ஏதோ மண்ணலி போட்டனா? அவள் கனவில் வருகிறேன் என்று நினைத்து பேசிக்கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்த தீரனுக்கு அவள் வழி அஞ்சுதான் புரிந்தது. தங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனையில் மகிழ் தன்னை பிளாக் செய்த போது அவன் இதயமும் இப்படித்தான் சுக்குநூறாய் உடைந்தது. தெய்வம் நின்று கொள்ளும் என்பதெல்லாம் அந்த காலம். இன்றே அதற்கான தண்டனையை அனுபவிக்கணும் என்பது நடப்பு காலம் என்று புரிந்தது அவனுக்கு. வாழும் காலத்தில் அனுபவிக்க வேண்டியதான் விதி என்பதை உணர்ந்தான் அவன். அலும் அவளின் கண்களை துடைத்து இறுக்கி கட்டி கொண்டான். பெண் அவளோ அவன் மார்பில் சாய்ந்து கதறியல. அவனின் கண்ணீர் அவளின் உச்சந்தலையை நினைத்தது. பெண் அவளின் கைகள் தலையில் தொட்டு பார்க்க நீர். கனவு தானே என்று நிமிர தீரன் எங்கே இருக்கிறோம் என்று பார்க்க மருத்துவமனை. அதன் பின் தான் அவள் நிகழ்வுக்கு வந்து அவனை விட்டு தள்ளி நிற்க முயலும் பொழுது அவன் அவளை விட்டு நகழவே இல்லை. இறுக்கி கட்டி கொண்டு அவன் இன்னும் கண்ணீர் வடித்து கொண்டுதான் இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா என்று செவிலியரின் குரல் கேட்டு அவளை விட்டு விலகி நிற்க, மயக்கம் தெளிஞ்சிட்டீங்களா என்று செவிலியர் அவளில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துவிட்டு, எல்லாம் நார்மலா இருக்கு, இப்போ நீங்க கிளம்பலாம் என்று சொன்ன பிறகுதான் அவள் அவனை பார்த்து, நீங்க ஏமாமா அலறீங்க? இது தீன்னு சொன்னா தீ தானேன்னு தோணும், தொட்டு பார்க்கும்போது தான் சுடும், அது மாதிரி தான் உன்னோட வலியும். நம்ம ஒன்றும் பண்ணலையே, தெரியாத வயசுல அறியாம இது லவ்னு நினைச்சு சொல்லிட்டோம், அவ்வளவுதான்னு சாதாரணமா நினைச்சிட்டேன். காலம் சரியாக்கி விடும் என்று என்னை மகிழ் ரிஜெக்ட் பண்றப்பதான் அந்த வழி புரிஞ்சுக்க, என்னை அவள் விட்டுட்டு இருக்கிறப்பதான் காதலின் வழி புரிஞ்சிச்சு. இதெல்லாம் உணர்ந்த நான் உன்கிட்ட சாரி கேட்க வந்தப்போ நீ என்னை தவிர்த்த. ஆனா உன்னோட தவிர்த்தல் ரொம்ப நியாயமானது, என்னை மன்னிச்சிடு. அது நீ மனசார மன்னிப்பு கேட்கிறேன், நான் பண்ணது பெரிய தப்பு. பெண்ணவள் இதுவரை அவன் முகத்தை கூட பார்க்க பிடிக்காதவள் அவன் முகத்தை பார்த்து, என்னை ஏன் மாமா உங்களுக்கு முன்னாடி பிடிச்சது, அப்புறம் ஏன் மாமா உங்களுக்கு பிடிக்கல? எனக்கு இந்த ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. காரணம் தெரியாம பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன். அவளின் கையை இறுக்கி பிடித்தவன், இப்ப நீ அழுதா கூட கஷ்டமா இருக்கு, உன்னை அளவிடாம பார்த்துக்கணும்னு தோணுது. முதலில் உன் மேல வந்த ஃபீலிங் எனக்கு மிருது கிட்ட கூட வந்ததில்ல. ஒருவேளை அவ அழுது நான் அப்படி நடந்திருந்தா அவகிட்ட இருக்கிற ஃபீலிங்கும் உன்கிட்ட இருக்கிற ஃபீலிங்கும் ஒன்னாதான் இருக்கும்னு புரிஞ்சு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டேன். மிருது கிட்டேயே நான் கத்தி குத்து வாங்கி பெட்ல படுத்திருக்கும் போதுதான் ஒரு தங்கச்சியோட பாசத்தையே ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் முதலில் பார்த்த பொண்ணு எல்லாமே நீதான். அதுதான் லவ்வா இருக்குமோன்னு நினைச்சு நான் டக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். இப்போ நீ அழுதாலோ எனக்கு அழுக வருது. உன்னை கடைசி வரைக்கும் அழுகவே வைக்கக்கூடாது, பார்த்துக்கணும் அப்படின்னு தோணுது. உன் கண்ணீரை துடைக்கணும்னு தோணுது. ஆனால் அது பாசம் மட்டுமே. நிஜமா என் அம்மா அப்பத்தாவுக்கு அப்புறம் நான் நேசிக்கிற பெண் நீதான், நேசித்த பெண்ணும் நீதான்.
உன் மேலே அப்போ வச்ச பாசம் இப்போ வரைக்கும் மாறலை. ஆனால் அது லவ்னு நினச்சி அவசர கொடுக்கத்தனமாக உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அதுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் தகும் என்று தோன்றுது என்று அவளின் கால் பார்க்க, ப்ளீஸ் மாமா, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, நான் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிடுவேன் என்று அவன் கையை இறுக்கி பிடித்து கொண்டாள் அவள். என்கிட்ட எந்த ஃபீலிங்கும் வரலையா மாமா என்றவளின் ஆதங்கம் அவளின் விழிகளில் தெரிந்தது. மறுத்து தலையாட்டினான். உன்னோட துருதுருப்பு எல்லாம் பார்க்கும்போது புதுசாக பார்க்குற குழந்தை மாதிரி கொஞ்சணும்னு தோணுது. அசிங்கமாக தோண மாட்டேங்குது ஆதினி. என்னோட ஹார்மோனல் ஃபீல் இருந்து அன்பு, பாசம், கருணை, கோபம், வெறுப்பு, அரக்கத்தனம், அசிங்கத்தனம், இப்படி எல்லா தனமும் நான் காட்டிட்டு இருக்கிற ஒரு பொண்ணா மகிழ் தான். அவன் ஞாபகம் உள்ளுக்குள்ளே புகுந்து மனசை பெசஞ்செடுக்கிற அந்த ஆழமான காதல் எனக்கு என்னமோ அவகிட்ட மட்டும்தான் வந்துச்சு. அவகிட்ட தான் நான் அசிங்கமாகவும் நடந்திருக்கேன், அன்பாகவும் நடந்திருக்கேன். அவகிட்ட தான் என்னுடைய எல்லா பக்கமும் தெரியும். ஒருத்திக்கிட்ட எல்லாமாவே இருக்கிறதுனா நானா இருக்கிறது அவகிட்ட மட்டும்தான். உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்றவன் பெருமூச்சு விட்டு, ஆனால் நான் உனக்கு பண்ணது ரொம்ப தப்பு. உன்னோட கண்ணீரை இப்போவும் தொடப்பேன், ஆனால் உன்கிட்ட இந்த பெட்ஷேர் பண்ணிக்கவே முடியல. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு என்று அவளின் கைப்பிடிக்கும் போது பெண்ணவள் அவன் முகம் பார்த்தாள். உங்களுக்கு எப்படின்னு தெரியல மாமா, எனக்கு முதலாக நான் நேசித்த ஒரு ஆண் நீங்கள் தான். இத்தனை நாள் உங்களை வெறுத்தேன், ஆனால் இப்போ கிட்ட பேசும்போது அன்னைக்கு நான் பார்த்த மாமா மாதிரி தான் இன்றைக்கும் பேசுகிறீங்க. ஆனால் நல்ல மெச்சூரிட்டி, ஒரு தெளிவு உங்ககிட்ட இருக்குது. அந்த ஈகோ குறைந்து போய் ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் இப்போது இருக்கிறது தான் நிஜம் போலும். உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் மாமா, சாரி. ஆனால் உங்களை பார்க்குற எப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வழி இருக்குது. தயவு செய்து என் முன்னாடி வராதிங்க மாமா. எனக்கு என்னவோ நீங்கள் சொல்கிறது தான் நிஜம், ஆனாலும் நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணின மாதிரியே ஃபீலாக இருக்குது. உங்கள் பேரை கேட்டால் கூட கோபம் வருது. நான் அதை உணர்றேன் ஆதினி. இனிமேல் நான் உன் முன்னாடி வரமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் பே பண்ணிட்டேன். உனக்கு கில்ட்டியாக இருந்தால் அந்த பணத்தை அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வச்சுடு. பார்த்து பத்திரமா போ என்றவன் கால் டாக்ஸி புக் பண்ணி விட்டு போய்விட்டான். பெண்ணவள் வெளியே வர அங்கே தேவ் நின்றிருந்தான். நீ எப்படி? தீரன் ப்ரோ கூப்பிட்டிருந்தார். ஹோ, நீ ஏன் அவர் சாரி கேட்டோம் இவ்வளோ பிகு பஞ்ச? கோபம் போயிடுச்சு அவர் கண்ணீர் பார்த்ததும். ஆனால் மன்னிக்க முடியல. உங்களுக்கு குடும்ப நோய் போல். என்ன நோய்? சாரி கேட்டாலும் வீம்பு பஞ்சது உங்க மாமா புத்தி போல. என்ன சொல்றடா நீ? ஈஸ்வர் மாமா இறங்கி போனதும் அவர் பிகு பண்ணினார். இப்போ நீ அதை தீரன் ப்ரோக்கு பண்ற. இதெல்லாம் குடும்ப புத்தி மாறாது என்றவன் போலாமா? அவள் அவனை முறைக்க, அவனோ சரி சரி வா, இனி எல்லாம் ரோடில் தனியாக போகாத. தேடிட்டு வர அளவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ சேஃப்டி முக்கியம். நீ எங்கேயாச்சும் போகணுன்னா என்ன கூப்பிடு. அவளோ, நீங்கள் மகிழ் பின்னாடி தானே போவீங்க. மகிழெல்லாம் இப்படி போய் தனியாக விழமாட்டா. ஒன்று என்ன கூட்டிகிட்டு போவா, இல்லை பிரியாவை கூட்டிகிட்டு போவா. நீ தத்தி எல்லாம் தனியாக பஞ்சன்னு எதையாச்சும் இழுத்துட்டு வந்துடுவ. பெண் அவள் முறைக்க அவனோ அவளின் பின்னே வந்தான். சலனம் 359. அதி ஈஸ்வர், சொல்லுடா, ஏன் அர்ஜுனுக்கு மகிழினியை கட்டக்கூடாது? அஞ்சு, மாமா, ஆதினிக்கு ஏற்றவன் அர்ஜுன் தான். அவன் அவளோ அடிபட்டும் மகிழ் லவ் பண்றேன்னு சொல்கிறானே. ஈஸ்வர், அஞ்சு, நீ அவன்கிட்ட ஆதினிக்கு தான் மாப்பிள்ளைன்னு சொன்னியா? ஏங்க, அவனுக்கே அது தெரியும். அவன் மயக்க மருந்து கொடுத்ததால் புலம்பிட்டு இருக்கான். ஈஸ்வர், புலம்புறானா? ஆமாங்க, அவனுக்கு நம்ம ஆதினியை தான் கேட்குறோம்னு தெரியும். அவன் மனசுக்குள் மகிழ லவ் பண்ணியிருக்கான்ல, அது இப்போ வெளிப்படுதோ இல்லை மனசில் இருக்கிறத சொன்னால் மேபி நடக்க வாய்ப்பு இருக்குமோன்னு நினச்சி கேட்டிருப்பான். ஆனால் ஆதினி கேட்ட பையனுங்க அவன். எங்கள் ஜாதகம் சொன்ன மாதிரி ஆதினி அந்த செயின் போட்டதால் தான் விபத்து நடந்துச்சோன்னு நினச்சி ஆதினி யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா. யோசித்த ஈஸ்வர், அதி சொல்லுடா, நம்ம ஜாதகத்தை நம்பாட்டியும் நம்ம கல்யாணம் பண்ணி அதுக்கு அப்புறம் வர மாப்பிள்ளைக்கு ஏதானும் தடுக்கி விழுந்தால் நடந்தால் கூட நமக்கு குற்ற உணர்ச்சி ஆயிடும். அது அப்போ என்ன பண்ணலாம்? கல்யாணத்தை தள்ளி வைக்கலாமா? அதெல்லாம் வேணாம். அவளுக்கு ஏற்ற பூஜை விரதம் இருந்து பண்ணலாம். அதை முதலில் குலதெய்வம் கோவிலில் இருந்து ஆரம்பிக்கலாம். அஞ்சு, பூஜை பண்ணலாம். அதே நேரம் காசு கொடுத்து கல்யாணம் பண்ண வசதி இல்லாத ஆட்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஈஸ்வர், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு தானடி இருக்கோம். அது நம்ம கம்பெனி ஆட்கள் இல்லைனா தெரிஞ்சவங்கன்னு சொல்லி தானே ஈஸ்வர் பண்ணுறோம். எனக்கு என்னவோ அஞ்சு சொன்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு தேடி போய் பண்ணலாம். ஈஸ்வர், அதுவும் பண்ணலாம். ஆனால் இன்னும் ஸ்பெஷல் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஆட்களுக்கு பண்ணலாண்டா. இனி அவ்வளோதான் வாழ்க்கைன்னு நினைக்கிற ஆட்களுக்கு ஏதாவது சிகிச்சை கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றி கொடுக்கலாம். அது நம்ம ஆதினிக்கு உதவியாக இருக்கும்.
அஞ்சு ஆதி இருவருமே இது நல்ல ஐடியா, நம்ம பண்ணலாம். அதே மனதுக்குள் ஈஸ்வர் நீ செய்யும் உதவி உன்னையும் காப்பாச்சுண்டா, நீயும் நல்லா இருக்கணும் என்று கணவன் மனைவி இருவரையும் பார்த்தான். ஏனோ அவனுக்கு தானே தெரியும் ஈஸ்வர் ஜாதகத்தில் பெரிய கண்டம் இருக்கு என்று. ஈஸ்வர், அஞ்சு சொல்லுங்க. ஆதனிக்கு முதலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மனசுக்கே எல்லாமே சரின்னு பட்ட பிறகு நம்ம அர்ஜுன் கிட்ட பேசலாம். ஏங்க அர்ஜுன் நல்ல பையன், உங்களோட மினி ஜெராக்ஸ் அவனை மிஸ் பண்ண வேணாமே. அதி அர்ஜுன் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அஞ்சு? மாமா, ஆதனி கொஞ்சம் அக்கா சாயல், கோபப்பட்டுட்டு அப்புறம்தான் நம்ம தப்பா பேசிட்டோமே நினைப்பா. கொஞ்சம் என்ன மாதிரி எல்லோரின் மேலும் பாசம் அதிகம் அவளுக்கு, என்ன மாதிரியே பிடிவாதமா அதிகம். கொஞ்சம் என் அம்மா மாதிரி அவ சொல்றதை கேட்டே ஆகணும்னு நினைப்பா. கொஞ்சம் இல்லை நிறைய என் அப்பத்தா மாதிரி அறிவா தெளிவா முடிவெடுப்பா. ஆனா தாமதமாக தான் எடுப்பா. எல்லாம் எங்கள் வீட்டு பக்கம் கலவையானவள் அவள். அவளுக்கு அர்ஜுன் மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சா அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஈஸ்வர், இப்போ தெரியுதாதி என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் கிடைச்சாதான் இவங்க வீட்டு ஆட்கள் எல்லாம் சமாளிக்க முடியும்னு மறைமுகமாக சொல்கிறாங்க அம்மணி. யாரு நீங்கள் பைத்தியக்காரர்? எங்களெல்லாம் பைத்தியக்காரங்களா மாத்துறது ஆளே நீங்கள் தான். ஐயோ, உங்கள் அம்மா முன்னாடி சொல்லிடாதடி. கடைசியில் எங்கள் குடும்பம் பைத்தியம் ஆனதுக்கு நீ தான் காரணம்னு வந்துடுவாங்க. அவள் தன் மச்சான் இருக்கிறார் என்பதை கூட மறந்து வேகமாக கடிக்க வந்தாள். அவனோ, என் அண்ணன் இருக்கான், அவன் முன்னாடியே இப்படி கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? இப்படி தாண்டா என்னை கொடுமைப்படுத்துறா. அதியமான் தன் தம்பியையே பார்த்தான். அஞ்சு கூட இருக்கும்போது அவன் கொஞ்சம் வயது தந்தமும் இளைஞன் மாதிரி மாறி விடுவான். உற்சாகமாய் உத்வேகமாய் இருப்பான். ஏனோ தம்பியின் இந்த ரூபம் அவனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவன் ரசனையோடு தம்பியை பார்த்து கொண்டிருந்தான். அஞ்சு, ஏங்க சொல்லுங்க, நம்ம பூஜையெல்லாம் ஒரு பக்கம் பண்ணலாம். நம்ம குலதெய்வம் கோவிலில் ஒரு சீட்டு எழுதி போடலாம். அர்ஜுனுக்கும் ஆதினிக்கும் திருமணம் பண்ணலாமா வேண்டாமா என்று. நம்ம சாமி பண்ணலாம்னு சொல்லிச்சுன்னா நம்ம அடுத்து பண்ணலாம். தாத்தா இருக்கிற உடம்பு கண்டிஷனுக்கு நல்லதை எல்லாம் ஏன் தள்ளி போடணும், சீக்கிரம் பண்ணிடலாம். அது 4 பேருக்கும் ஒன்னாவே பண்ணிடலாம். அப்போ அஞ்சு சொல்றது தான் எனக்கும் சரின்னு படுது. ஈஸ்வர், தாத்தா இருக்கிற உடம்பு கண்டிஷனுக்காக ஆதினி வாழ்க்கையை பணைய வைக்க முடியாது. பொண்ணுங்களுக்கு பேரண்ட்ஸ் கூட ஒரு குறிப்பிட்ட வயசு தான். ஆனால் புருஷன் என்கிறவன் தான் அவள் வாழும் மிச்ச நாள் முழுவதும் அவளோடு இருப்பான். அவள் வாழ போகிற வாழ்க்கைக்கு உரியவன். அவன் நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவள் கல்யாணத்துக்கு அப்புறமாவது சந்தோஷமாக இருக்கட்டும். வேணும்னா இப்போ நிலவன் முகிலன் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். ஆதினிக்கு எப்போ மாப்பிள்ளை அமையுதோ அதுக்கப்புறம் மகிழினிக்கு முடிச்சுக்கலாம். அஞ்சு, தாத்தாவோட ஆசையே ஆதினி கல்யாணத்தை பார்க்கறது தான். அவள் கல்யாணத்தை பார்க்காம தாத்தா போக மாட்டார், கவலைப்பட என்றவன் அப்போதே தீபக்கிற்கு அழைத்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எந்தெந்த நோயாளிகளுக்கெல்லாம் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் என்ன பண்ணினால் அவங்க உடம்பு சரியாகும் அந்த மாதிரி எல்லாம் லிஸ்ட் எடுக்க சொன்னான். மிது அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். வீட்டில் யாருமே அன்று சாப்பிடவில்லை. தன் பேரண்ட்ஸ் நோயாளிகள் வயதானவர்கள் இதுவரை யாரையும் பட்டினி போடாதவள் ஆதிரை முதல் முறையாக உண்ணவில்லை, யாரிடமும் பேசவில்லை. என் அறையை விட்டு வெளியே கூட வரவில்லை. அவளின் கோபம் கண்டு அவனுக்கே பயம் உண்டானது. வெளியே போன பையன்கள் கூட இன்னும் வரவில்லை. ரவி எழுந்து, அம்மா நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் என்னும் போதே தீரன் எல்லோருக்கும் ஹோட்டல் உணவு பார்சலுடன் வீட்டுக்குள் நுழைந்தான். வந்தவன், அப்பதான் சாப்பிடுங்க என்று சாப்பாட்டு பார்சல் அடங்கிய பாக்ஸை அவரின் கையில் ஒப்படைத்து விட்டு இதனை அம்மாவுக்கும் தங்கைக்கும் எடுத்துக்கொண்டே போனில், துர்வா வீட்டுக்கு வா. அண்ணா, அம்மா ஓகேவா? ஃபோன் பண்ணினேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் போய் பார்க்குறேன், நீ கிளம்பி வீட்டுக்கு வா என்றவன் ஆதிரை அறைக்கு போனான். அவளோ சுவற்றை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அம்மா சொல்லுப்பா, சாப்பிடலாம் வாங்க. எனக்கு பசிக்கலை, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கம்மா. ஒரு அம்மா எதையும் பொறுத்து கொள்வாள். பிள்ளைகளின் பசியை பொறுத்து கொள்ளாமல் வேகமாய், முதலில் வா, அம்மா தோசை சுட்டு தரேன். சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன், வாங்க மிதுவுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம். எனக்கு வேண்டாம், நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. வந்தா சேர்ந்து சாப்பிடலாம், இல்லாட்டி எனக்கு வேண்டாம். நீங்க வராட்டி அவளும் சாப்பிட மாட்டா. ஏனோ அதற்கு மேல் பிள்ளைகளின் பசியை விட தன் கோபம் பெரிதல்ல என்று நினைத்து எழுந்து வந்தாள். எல்லாம் எப்ப மாறுமோ? சொல்லியபடியே மகளின் அறைக்கு வர அவளோ கூப்பிடப்படுத்திருந்தாள். இருவரும் வந்து கூப்பிட அவள் எழும்பவே இல்லை. அழுது அழுது மயங்கிவிட்டாள் போலும். தீரன் அவளை எழுப்ப ஆதிரை அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்ப தீரன் அவளை தூக்கி எழுப்பி கண் விழிக்கும் அளவுக்கு தண்ணீர் தெளித்து பின் விழித்ததும் கட்டிலில் அமர வைத்தான். சோர்ந்து போயிருந்தாள். ஆதிரைக்கு குற்ற உணர்வாகி போனது. நம்ம கோபத்தில் மகளை கவனிக்காமல் அவ சாப்பிடாமல் இப்படி இருக்கிறாளே என்று. ஏண்டி சாப்பிடலையா நீ?
கல்யாணம் நடக்க போகிற சந்தோஷத்தில் நேச்சில் இருந்து சாப்பிடலங்கம்மா. இன்னைக்கு நின்னு போச்சுன்னு தண்ணி கூட தொண்டைக்குள் இறங்க மாட்டேங்குதுங்கம்மா. அழுகை வந்தது ஆதிரைக்கு. கண்ணீரை துடைத்து கொண்டு சாப்பாட்டு பாத்திரத்தை பிரித்து ஒரு வாய் எடுத்து மகளின் வாய்க்குள் வைத்துவிட்டு, தீரா அப்பா சாப்பிட்டாரா? அந்த வார்த்தையில் சிரித்தான். ஏன் சிரிக்கிற? எப்படிம்மா ஒரு நாள் முழுவதும் பேசாம அவரை பார்க்காம அவருக்கு சாப்பாடு கொடுக்காம உட்கார்ந்துருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. முடியலதான், கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவருக்கும் புரியணுமில்ல நம்ம தப்பு பண்றோம்னு. இவ்வளோ நேசிக்கிற அளவுக்கு அப்பா உங்களுக்கு என்ன பண்ணினார்? உங்களுக்கு எப்படி உன் அப்பத்தா பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கும் என் அப்பத்தா தான் உலகம். திடீர்னு ஒரு நாள் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஆகிட்டேன். அவ்வளோ பெரிய வீட்டில் எல்லாரும் இருந்தோம், நான் தனியாக இருக்கிற மாதிரி இருந்தேன்டா. அப்பதான் எனக்குன்னு புருஷன்ற பேரில் உங்கள் அப்பா வந்தார். என்கிட்ட வந்து சாப்பிட்டியான்னு கேட்டார். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே போனாலும் ஃபோனில் பேசுவார், என்னை பற்றி யோசிப்பார். அப்படி என் மீது எனக்காக மட்டும் ஏகப்பட்ட லவ்வை கொடுத்துருக்கார். எனக்குன்னு வந்த வரம் அவர். அதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இப்போ புரியுதுங்கம்மா, என்ன புரியுது? மிருது நிலவனை ஏன் இவ்வளோ லவ் பண்றான்னு. அவள் தன் அண்ணனையே பார்க்க, ஆதிரை ஏன் உங்களை மாதிரி தானே அவளும் இந்த வீட்டில் தனியாக இருந்திருக்கா. நான் எல்லாம் அண்ணன்னு சொல்றது வேஸ்ட். ஒரு நாள் கூட இவ என்ன பண்றான்னு கூட கேட்டதில்ல. அப்போ அவளுக்கு நிலவன் பேசினதும் அவள் உலகம் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் தான் உங்கள் அப்பா எல்லா மண்ணையும் தூக்கி கொட்டிட்டாரே. நான் இன்னும் முடிக்கலைங்கம்மா. ஏதாவது நல்லது நடக்கும். என்ன நடக்கும்? இனிமே கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லடா. எங்க வீட்ல எல்லாம் இனி இறங்கி வரமாட்டாங்க. அதுக்காக இவளை நம்ம இப்படியே வச்சிருக்க முடியுங்களாமா? ரெண்டு பக்கமும் இனி நடக்காது தீரா. அப்ப அவள் இவ வீட்டை விட்டு ஓடி போயோ கல்யாணம் பண்ண முடியும். இவ போனாலும் அவன் வரமாட்டான். எல்லாம் முடிஞ்சது. ஆதிரை அடுத்த வயசு ஊருட்ட அவள் அழுது கொண்டு, எனக்கு வேண்டாமா, கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மாமா இல்லாட்டி அந்த வாழ்க்கை நினைச்சு பார்க்கவே முடியாது. தீரன் தங்கையின் தலையில் கை வைத்து, கண்டிப்பா நல்லது நடக்கும். அண்ணன்கள் 2 பேர் இருக்கோம். உனக்கு நல்லது பண்ணுவோம் மிருது, நீ சாப்பிடு. தீரா தேவையில்லாத ஆசைய அவ மனசுல வளர்க்காத, பாவம். உங்க அப்பாவை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. மிருது அழுகிறதுக்காவது தெம்பு வேணும், கொடுங்க, சாப்பிடு என்று மகளின் வாயில் சாப்பாடை ஊட்டிவிட்டு மகனுக்கு ஊட்ட அவனும், நீங்க சாப்பிடுங்கம்மா, எனக்கு பசிக்கலடா. நீங்க சாப்பிடாட்டி நான் சாப்பிட மாட்டேன். சரி, கீழே போய் உங்க அப்பா சாப்பிட்றாரான்னு பார். தீரன் தன் அம்மாவை பார்த்து கொண்டு வெளியே வர கதவின் ஓரத்தில் சாய்ந்து நின்றிருந்தான் ரவி. கண்ணிலும் நீர். தீரன் தன் அப்பாவை பார்க்க அவனும் வாயில் கை வைத்து, நான் சாப்பிட்றேன் என்று உன் அம்மா கிட்ட சொல்லு, நான் போய் சாப்பிட்றேன் என்று சொல்லிவிட்டு கீழே வந்து விட்டான். அம்மா, அப்பா சாப்பிட்றாங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நான் துருவன் வந்ததும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கீழே வந்து விட்டான். கீழே வந்தால் விஜயா தன் மகனிடம், நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் என்று பிடிவாதம் பிடிக்க எல்லா தாய்மார்களும் மகன்களை சாப்பிட வைக்க இப்படிதான் ஒரு வழியை கையாள்வார்கள் போலும் என்று நினைத்து கொண்டார். அன்று இரவு எல்லா வேலையும் முடித்துவிட்டு பிள்ளைகள் எல்லாம் அவரவர் அறைக்கு உறங்க சென்று விட்டார்கள். அஞ்சுவின் ஃபோன் அடித்தது. இந்நேரம் யார் என்று பார்க்க புது எண். ஹலோ, யாரு? நான் மிருது அத்தை. அதான் யாரு? அத்தை, நான் உங்க அண்ணன் பொண்ணு மிருதுலா. நீ ஏண்டி எனக்கு கால் பண்ற? உங்க வீட்டுக்கு கீழே இருக்கேன். அவளுக்கு நெஞ்சு வலி வராத குறைதான். மணி பார்க்க அது 11. இந்த நேரம் இங்க என்ன பண்ற? அத்தை, வெளியே நிக்கிறேன், வாங்க. இங்க என்ன பண்றடி? வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அடியாத்தி என்று ஓடி வந்தாள் அவள். சலனம் 360. அஞ்சு போனில் நிலவனுக்கு அழைக்க, சித்தி கீழே வாடா. என்னாச்சுங்க சித்தி, இந்நேரம் கூப்பிட்டீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு நெஞ்சு வலி வரப்போகுது, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும், இறங்கி கீழே வா. என்னாச்சுங்க சித்தி? பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நீ இருப்ப, நான் இருப்பேனானு தான் தெரியல. என்னாச்சு இவங்களுக்கு என்றபடி வேகமாய் கீழே வந்தவன் அங்கே தன்னை முறைத்து கொண்டு நிற்கும் சித்தியை கண்டு, என்னங்க சித்தி, வா என் கூட என்று அவன் கையை பிடித்து கொண்டே வெளியே வாயில் கதவுக்கு வர வாயில் காவலாளி எழுந்து நின்று சலாம் வைத்தான். நிலவன், யார சித்தி பார்க்க போறோம், கார் எடுத்துட்டு வரவா? ஒன்னும் வேணாம், ஒரு நிமிஷம் அமைதியா வாடா என்றவள் வெளியே செல்ல வாயில் காவலாளி போன் எடுத்து கையில் வைக்க, பதறி அஞ்சு, யாருக்கு கூப்பிடுறீங்க? மேம், சாருக்கு. அதெல்லாம் நான் சொல்லிப்பேன். ஓகேங்க மேம், நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இவன் வேற நேரம் பார்க்காம சின்சியரா இந்த நேரத்தில் சாருங்கிறானே நினைத்து, அவர் தூங்குறார், நான் சொல்லிப்பேன், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வர அங்கே மிருதுலா நெஞ்சிருப்பதை கண்டு நிலவன் அப்படியே சுவற்றோடு சாய்ந்து விட்டான். டேய், நீ இவளை பார்த்து அதிர்ச்சியாக கூடாதுடா. நான் தான் அதிர்ச்சியாகணும். வந்து என்னை கேளுடா அவட்ட. அவனோ, ஏய் என்னடி இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிற? இங்க வராம எங்க போறதாம் என்றாள் அஞ்சுவிடம். ஏய், என்கிட்ட பேசுடி. நான் உங்ககிட்ட தான் பேசுவேத்த, அவர்கிட்ட பேச
எனக்கு ஒன்றும் இல்லை என்று அவன் முகத்தை கூட பார்க்காது அவளிடம் பேச, கட்ட விளக்கம் மாதிரில அடிச்சேன்னு வச்சுக்கோ, பிச்சு புடுவேன் பிச்சு. என்னை பார்க்கவா இவ்வளோ தூரம் வந்த? ஒழுங்கா அவன்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பு. நான் அவர்கிட்ட பேசுகிற ஐடியா எல்லாம் இல்லை. அப்புறம் என்ன எதுக்கடி கிளம்பி இங்க வந்து நிக்கிற? தலை குனிந்தவள் பதில் சொல்லாமல் இருக்க, ஏ பேசுடி, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அத்த. அத்தி என்னடி உளற? நிஜமா? ஏனோ அது கேட்டதும் ஓங்கி பலாரென்று அறை விழுந்தது அவளது கன்னத்தில். நிலவன் பே என்று விழிக்க மிது கண்ணீருடன், நீங்க தான் இந்த வீட்டிலே நல்லவங்க நினைச்சு வந்தா நீங்களும் இப்படி இருக்கீங்க. ஏய் என்ன காரியம் பண்ணியிருக்க? வெளியே தெரிஞ்ச காரி துப்பிடுவாங்க. அண்ணன் 4 இடத்துக்கு போயிட்டு வரவர், மற்றவங்க பேசுற அளவுக்கு நடப்பியா? மரியாதையா வீட்டுக்கு கிளம்பு. நிலவா கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா. இப்படியெல்லாம் நீங்க போக சொன்னீங்கன்னா எங்கேயாச்சும் போயிடுவேனே தவிர வீட்டுக்கு போக மாட்டேன். ஓ அப்படியா என்றவள், உள்ளே வா என்று கூட்டி கொண்டு வந்து வாயில் செக்யூரிட்டியிடம், நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க சொல்ல வேண்டாம் இந்த நேரத்துல என்று மீண்டும் சொல்லிவிட்டு கார் பார்க்கிங் இருக்கும் ஏரியாவில் கொண்டு போய் அமர வைத்து, நிலவா உனக்கு 10 நிமிஷம் டைம், அவளை பேசி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா. 10 நாளாக இருந்தாலும் போக மாட்டேனுங்க அத்தை. இன்னொரு கண்ணம் பழுத்துடும், வாயை முடிக்கும் என்று அவள் தனியாக வந்து வேக வேகமாய் தன் அன்னிக்கு தான் அழைக்க போனாள். என்ன நினைத்தாலோ வேண்டாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணினால் அடுத்த நிமிஷம் அத்தைக்கு தான் கூப்பிடுவாங்க. ஐயோ அத்தை தூங்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்றவள் தன் அண்ணனுக்கு அழைக்கவும் 2வது ரிங்கிலேயே ஃபோனை எடுத்து விட்டான். தன் தங்கை இந்த நேரத்திலெல்லாம் அழைத்து கூப்பிடும் ரகம் இல்லை என்பதால், என்ன ஆச்சுமா என்றான் எடுத்ததுமே. அவளிடம் ஒரு நிமிடம் மௌனம். பின், அண்ணா கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? ஏண்டாம்மா ஏதும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா, ஆதரை கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ அண்ணா யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நீங்க மட்டும் வாங்க சீக்கிரம் என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு அவர்களிடம் வந்தாள். ரவிக்கு என்னமோ ஏதோ என்று பதட்டம். ஏன் இந்த நேரம் கூப்பிடுது பாப்பா என்று யோசித்தபடியே வேக வேகமாக கிளம்பினான். அஞ்சு அங்கே வர அவளோ நிலவனை காணாது முதுகு காட்டி கொண்டு நின்றிருந்தாள். நிலவன் மிருது, அவள் திரும்பவே இல்லை. இவ்வளோ நேரம் அவன் கெஞ்ச அவள் யாரையோ கூப்பிடுவது போல் நின்றிருந்தாள். அஞ்சு ஏ இந்தாடி. அவள் திரும்ப, அவன் கூப்பிடுறான் கண்டுக்காம இருக்க. அவள் கலங்கிய விழிகளுடன், அவரும் கொஞ்ச நாளா இப்படி தானுங்க இருக்கார், எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? மாமா மாமான்னு நான் கிடந்து தவிச்சு சாவு வர போய் நின்று இருக்கேன். எங்க சொல்லுங்க, ஒரு வார்த்தை எனக்காக பேசியிருப்பாருன்னு. கிடந்து தவிச்சா மட்டும் போதுமா? அதான் பொண்ணு கேட்டு உங்க அப்பா கொடுக்கலையே. அஞ்சு அவன் மண்டையில் கொட்டி, பிச்சு போடுவேன் பிச்சு, யார மரியாதை இல்லாம பேசுற? மிருது ஒரு நிமிடம் திரும்பி தன் அத்தையை பார்த்தாள். நிலவன் பேசும்போதெல்லாம் சித்தி சித்தி என்று ஒரு நாளுக்கு 10 முறையேனும் சொல்லும் போது கூட என்னத்தான் இருக்கு அவங்க கிட்ட என்று கேட்டிருக்கிறாள். ஆனால் இன்று தன் அப்பாவுடன் பேசிய பல நாட்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் அண்ணனுக்கு மரியாதை குறைவா ஒரு வார்த்தை யாரும் பேசக்கூடாது என்று நினைக்கும் அவளை அன்றுதான் இன்னும் பிடித்தது. இங்க பாரு மிருது, இப்படியெல்லாம் ஓடி வரக்கூடாது, அது என் அண்ணனுக்கு அசிங்கம். அப்ப நீங்க வந்து திருப்பி என் அப்பா கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நிலவன், அதெல்லாம் இனி யாரும் வரமாட்டாங்க. அவளோ, அப்ப நானும் போக மாட்டேன். ஏய் எங்க குடும்பத்தை மானத்தை வாங்க போறியா? ஓடி வந்து எல்லாம் கல்யாணம் பண்ணினா என் அண்ணன் அண்ணியை தான் குறை சொல்லுவாங்க. ஒழுங்கா கிளம்புற வழியை பாருடி, எல்லாரும் தூங்குறாங்க, வந்ததோடம் தெரியாம ஓடிடுறி. நான் போக மாட்டேன். ஏன் சொன்னா கேளுடி, இதெல்லாம் தப்புடி. அத்தை ப்ளீஸுங்க அத்தை, நீங்க எல்லார்கிட்டையும் பேசி எங்க கல்யாணத்தை நடத்தி வைங்க. கொப்பம் அவளை கொன்னு புடைய உன்னை, ஒழுங்கா ஓடிடு. செத்து கூட போவேன், ஆனா வீட்டுக்கு போக மாட்டேன். நீ சாகுறியோ இல்லையோ என்ன கொன்னுடுவடி. நிலவா மரியாதையா போக சொல்லிடு. பாவம் சித்தியாவ. அவளோ, நீங்க ஒன்றும் பாவம் பார்க்க வேணாம், நான் எங்க அத்தை கிட்ட பேசிக்கிறேன். அவன், ஏய் அவங்க என் சித்திடி. ஐயா வாய மூடுங்க 2 பேரும். நானே யாராச்சும் எந்திரிச்சு வந்தா என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருக்கேன். இப்பதானே உறவு முறை கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஏண்டி வீட்டில் அத்தனை பேர் இருக்கும்போது ஏண்டி ஏன் நம்பருக்கு கூப்பிட்ட? நீங்க தான் இங்க கொஞ்சம் நல்லவங்க. ஏன் மற்றவங்க எல்லாம் உன்னை என்ன பண்ணினாங்க? கொஞ்சம்னா எவ்வளோ, ஒரு கைப்பிடி அளவுக்கு இருப்பேனா? என்னும் போதே ரவி வந்து விட்டான். அஞ்சுவுக்கு அழைக்கவும் அவள் மிருதுவின் கையை பிடித்து, வாயேன் கூட. அத்தை ஏன் கூப்பிடுறீங்க? உங்க அப்பா வந்திருக்கார், நான் போக மாட்டேன் என்று அவளின் பின்னாடி போய் ஒளிந்து கொண்டாள். ஏ வாடி. அவள் நகராமல் இருக்க, நிலவா வெளியே போ, மாமா இருக்கார். நான் போய் எல்லாம் அவரை கூப்பிட மாட்டேன் சித்தி. அஞ்சு முறைத்து, என்ன பழக்கம் இது? ஒழுங்கா போய் கூட்டிட்டு வா. எனக்கு அவரை பிடிக்கலங்க சித்தி. அவர் பொண்ணை மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கோ, ஒழுங்கா போய் கூட்டிட்டு வா. நிலவன் போய் அழைத்து வர ரவிக்கு ஏன் என்ன செய்வதென்று தெரியவில்லை. நிலவன் வெளியே போய் நின்று, வாங்க உள்ள, என்ன விஷயம், உள்ள வாங்க என்றவன் முன்னாடி வர ரவி உள்ளே வந்தான். அஞ்சு நின்றிருந்தால், வாங்கண்ணா. என்னாச்சுமா, உனக்கு ஒண்ணுமில்லைதானே என்று கேட்டபடி வந்தவன் அவளையே பார்க்க, பின்னவள் சற்றென்று நகர அவளுக்கு பின்
பின்னாடி இருக்கும் மகளை கண்டு அதிர்ச்சியானான். மிருது அவள் நிமிரவே இல்லை. மிருது இங்க என்ன பண்ற? அவள் அத்தை ப்ளீஸுங்க அத்தை, பேசுங்க ப்ளீஸ். ஏ போடி எல்லாரும் வரதுக்குள்ள அவள் அழ ஆரம்பிக்க ரவி மிருது வா போலாம். அவள் அஞ்சுவை இறுக்கி பிடித்து கொண்டு பேசுங்க அத்தை எனக்காக. அஞ்சு போடி காலையில் பேசிக்கலாம். அவள் நகர்வதாக இல்லை. அவள் நிலவா சொல்ல அவளுக்கு புரியுற மாதிரி. நிலவன் மிருது போ மார்னிங் பேசிக்கலாம். நீங்க பேசுற மாதிரி இருந்தா நான் ஏன் மாமா ஓடி வர போறேன்? நிலவன் கையை எடுத்து விட்டான். அஞ்சு இப்படியெல்லாம் பேசக்கூடாது மிருது, நம்ம குடும்பமான போயிடும். பொம்பளை பிள்ளை இப்படி பண்ணக்கூடாதுமா. என் அப்பா கிட்ட கேளுங்க, காலையில் வந்து இங்க பேசி என் கல்யாணத்தை நடத்தி வைப்பாரா என்று. ரவி வா வீட்டில் போய் பேசிக்கலாம். அவளோ நீங்க என் அம்மாவுக்கே இறங்கி வராதப்போ எனக்காக மட்டும் இறங்கி வருவீங்களா? அவன் மௌனியாக்கிவிட அவளோ அத்தை அவரெல்லாம் இங்க வந்து பேச மாட்டார் என்றவள் நிலவன் புறம் திரும்பி ஒன்னு நிச்சயம் மாமா, இப்ப போனா நான் எப்பவும் திரும்பி வரமாட்டேன் மாமா, தேடினாலும் கிடைக்க மாட்டேன். நிலவனுக்கு அந்த நிமிடம் எப்படி உணர்ந்தான்? பெற்றவர் முன்னிலையில் இவ்வளவு உறுதியாக நிற்கும் அவளின் மீது சொல்ல முடியாத உணர்வது. இப்படி ஒரு காதலி இப்போது மனைவியாக கிடைக்க என்ன பிறவி பலனோ என்று தோன்றியது அவனுக்கு. தனக்காக அவள் எவ்வளவோ பண்ணுகிறாள், எந்த நிலை வந்தாலும் அவளை விடக்கூடாது என்று உறுதியாய் நினைத்து கொண்டான். ரவி உடைந்தே போனான் அந்த வார்த்தையில். அஞ்சு தன் அண்ணனை பார்த்து அண்ணா அவ சின்ன பொண்ணு, நான் பேசி காலையில் அனுப்புறேன் என்றவளுக்கு ஏனோ தன் அண்ணனை பார்க்க பாவமாகி போனது. ரவி தன் தங்கையின் தலையில் கை வைத்து நான் பெற்ற பிள்ளை மிருது, இவன்கிட்ட என்ன பேசியிருக்கோம், சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு. ஆனா அவனை விட்டுட்டு வரமாட்டேங்குது. ஆனா விரும்பி கல்யாணம் பண்ணி வச்ச பின்னாடி நான் கூப்பிட்டேன் என்றதும் எனக்காக உன் புருஷனை விட்டுட்டு வந்த. நிஜமா உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இப்பதான் என்னோட தப்பு எல்லாம் புரியுது, என்னை மன்னிச்சிடுமா என்றவன் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஆகிவிட்டான். அவளுக்கும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அண்ணா நான் பேசி அனுப்பி வைக்கிறேன், நீங்க போங்க என்றவளுக்கு அழுகை வந்தது. மிருது என்ன பொண்ணு நீ, ஏன் உன் அப்பாவை அழ வைக்கிற? அவளோ நான் எல்லாம் போக மாட்டேன் அத்தை, என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்றவள் அஞ்சுவின் கையை இறுக்கி பிடித்து கொண்டாள். அவள் நிலவனை கூட பிடிக்காது தன் தங்கையை இறுக்கி பிடித்திருப்பதை கண்டு விடி இனி அவ வரமாட்டா, இருக்கட்டும் பார்த்துக்கோடா என்றவன் அஞ்சுவிடம் அண்ணனை மன்னிச்சிடு என்று சொல்லிவிட்டு மகளை ஒரு பார்வை பார்க்க அவள் தலை குனிந்தாள். அவனின் பார்வையில் ஒரு வழி அடிப்பட்ட பார்வை. தங்கையிடம் தலையை ஆட்டிவிட்டு கிளம்பிவிட்டான்.